ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னாஸை. நாங்கள் இன்றைக்கும் ஒரு கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பாடசாலையில் தரம் 8ல் படிக்கிற மாணவர்கள் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்னு சொன்னால், அந்த கிளாஸில் மாணவர்களில் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஒன்று தெரியுது. ரீசண்டாக அவங்களோட செய்கைகள், வார்த்தை பிரயோகங்கள், பேசுகிற பேச்சுக்கள், அப்படி எல்லாத்திலையுமே நக்கலடிக்கிற முறைகள், அப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பிள்ளைகளை எடுத்து கதைக்கிற நேரம் தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கி அதில் அவங்க முறையில்லாத தகாத வீடியோக்களை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அதை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டுச்சு. இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாக பர்சனல் ஃபோனிக்கு தான் கேட்டால் இல்லை, கிரேட் 8 பிள்ளைகள் தானே. அப்போ இவங்க யூஸ் பண்ணுறது பேரண்ட்ஸோட ஃபோன். பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டால் எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியா, நாங்கள் பிள்ளைகளை நம்பி தானே ஃபோனை கொடுக்குறோம், ஜூம் கிளாஸ்ன்னு ஃபோனை கேட்குறாங்க கொடுக்குறோம், நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணுமென்று ஃபோன் கேட்குறாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் உண்மையாகவே சரியான சென்சிட்டிவாக அழுத சந்தர்ப்பங்கள் தான் நாங்கள் கண்டோம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்கி. நாங்கள் பிள்ளைகளை 100% நம்ப தான் வேணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி எங்களோட கைடன்ஸுக்கு கீழே தான் எல்லா விஷயமும் நடக்கணும், எங்களோட பார்வையின் கீழே தான் எல்லா விஷயமும் நடக்கணும் என்றதுல ஸ்ட்ராங் ஆயிடுங்க. இது சர்வசாதாரணமாக நடக்குது. இது வெளி சமூகங்கள்லையோ இல்லாட்டி வெளிநாடுகள்லையோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. ஸோ எங்களோட பிள்ளை அப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுதான்னு உண்மையாவே நோட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த வீடியோஸ் பிள்ளை ஸ்கூல்ல வச்சு பார்க்கறது இல்லை, பார்க்கறது எங்க வீட்டில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பார்க்குது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் இதில் சரியான முறையில் நோட்டாக இருந்திருந்தா பேரண்ட்ஸுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமாக இருந்திருக்கும் ஏர்லியா. ஸோ டீச்சர்ஸ் ஏதோ அந்த கண்ணும் கருத்துமாக இருந்ததால மாணவர்களோட அந்த பிஹேவியரல் சேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணதால எங்களுக்கு அதை சரியான முறையில் கண்டறிய முடியுமாக இருந்தது. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்படி யோசிங்க. கிரேட் 8 பிள்ளைகள் இந்த மாதிரி வீடியோஸுக்கு எடிக்ட் ஆனால் அவங்களோட முழு வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும். ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றி நான் வேறொரு வீடியோவில் கதைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபோன் பிள்ளைகள் யூஸ் பண்ணுறேன்டா மேபி உங்களுக்கு இந்த ஹைட் பண்ணுற ஆப்ஸோ இல்லாட்டி இது நிறைய ஃபோனில் டெக்னாலஜிக்கலி நிறைய வளர்ந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைண்டா அதை பற்றி தெரிஞ்ச யார்கிட்டையாவது கேட்டு சரி அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்க முயற்சிங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் சில விஷயங்களை கடந்து போன பிறகு, சில விஷயங்களுக்கு எடிக்ட் ஆன பிறகு எங்களுக்கு அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது கஷ்டம், சரியான கஷ்டம். ஏழாண்டு சொல்லலை, பட் சரியான கஷ்டம். அதனால் நாங்கள் ஒரு விஷயம் நடக்க முதல் அவங்கள அணை கட்டி பாதுகாக்க முடியுமாக இருந்தால் அதுதான் பெஸ்ட் வே. அந்த ப்ரிவென்ஷன் என்றது தான் பெஸ்ட் வே. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு டீல் பண்ணுறதை விட. ஸோ பேரண்ட்ஸ் இதில் கண்ணும் கருத்துமா இருங்க. அதோட டீச்சர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். ஏன்னா எல்லாருமே மெச்சூர்டான ஆட்கள் தான் பாடசாலையில் காணப்படுறோம். ஸோ ஒரு மாணவன்ட உடல் பாவனைகள்லையோ இல்லாட்டி பேச்சுக்கள்லையோ எங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும், நிச்சயமாக விளங்கும். ஸோ ஏதாவது அவங்களோட பேச்சுக்களில் நக்கல் அடிக்கிற விதங்களில் உடல் அசைவுகளில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சுண்டா, அப்நார்மலாக இருந்துச்சுண்டா, ஏன்னா மாணவன் எங்களுக்கு தெரியும் அவர் வளமைக்குமே எப்படி எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ திடீரென்று மாணவர்கள் கிட்ட மாற்றம் ஒன்று வருதுண்டா அது எதனாலன்ற விஷயத்த தயவு செஞ்சு டீச்சர்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி கன்சிடர் பண்ணால் அது ரொம்பவும் சிக்கலான நிலைமைகளுக்கு போக எங்களுக்கு தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.